வணக்கம். இரும்புச்சத்து நிறைந்த சைவ உணவுகளின் செய்முறை குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது நம் உடலில் இரும்புச்சத்தின் நன்மைகள், சில சைவ உணவுகளின் செய்முறை. உடலில் பல முக்கிய செயல்பாடுகளுக்கு இரும்புச்சத்து தேவைப்படுகிறது. இது ஹீமோகுளோபின் மற்றும் மயோகுளோபினின் முக்கிய அங்கமாகும். ஹீமோகுளோபின் இரத்த சிவப்பு அணுக்களில் உள்ளது. இது நுரையீரலில் இருந்து உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்துச் செல்ல உதவுகிறது. மயோகுளோபின் ஆக்சிஜனை எடுத்துச் சென்று தசை செல்களில் சேமிக்கிறது. இரும்புச்சத்தின் முக்கியத்துவம் மற்றொரு டியூட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். உணவுகளின் செய்முறையை இப்பொழுது பார்ப்போம். நாம் தொடங்குவதற்கு முன் இந்த டியூட்டோரியலில் குறிப்பிட்டுள்ள ஒரு கிண்ணம் 150 மில்லிலிட்டர்கள் என்பதை நினைவில் கொள்ளவும். முதல் செய்முறை வெந்தயக்கீரை உருண்டைகளின் கூட்டு. இந்த உணவை தயாரிக்க உங்களுக்கு தேவையானவை 30 கிராம் அல்லது 2 மேசைக்கரண்டி வறுத்த கடலை மாவு, ஒரு கிண்ணம் கழுவி நறுக்கிய வெந்தயக்கீரை, 2 நறுக்கிய தக்காளி, ஒரு சிறிய நறுக்கிய வெங்காயம், கைப்பிடி அளவு கழுவி நறுக்கிய புதினா இலைகள், கைப்பிடி அளவு கழுவி நறுக்கிய கொத்தமல்லி இலைகள், ஒரு நறுக்கிய பச்சை மிளகாய், பின்வருவனவற்றில் ஒரு தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியா பொடி, எள், சீரகம், கடுகு. மேலும் தேவையானவை ஒரு தேக்கரண்டி எண்ணெய், சுவைக்கேற்ப உப்பு. செய்முறை: ஒரு கிண்ணத்தில் கடலை மாவு, உப்பு, பச்சை மிளகாய் மற்றும் வெந்தயக்கீரையை சேர்க்கவும். இதனுடன் எள் மற்றும் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூளை சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். அதில் சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து மாவாக பிசையவும். மாவின் சிறு துண்டுகளை எடுத்து நீள உருண்டைகளாக வடிவமைக்கவும். நீங்கள் தோராயமாக 10 முதல் 11 உருண்டைகளை செய்ய முடியும். உருண்டைகளை வேக வைக்கும் தட்டில் வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணீர் சேர்க்கவும். பாத்திரத்தில் வேக வைக்கும் தட்டை வைக்கவும். இதனை மூடி 10 நிமிடங்கள் வேக வைக்கவும். அவற்றை ஒரு தட்டில் எடுத்து தனியாக வைக்கவும். அதே நேரத்தில் தக்காளியை விழுதாக அரைக்கவும். பின்னர் பயன்படுத்த இதை ஓரமாக வைக்கவும். வாணலியில் எண்ணெயை சூடாக்கி கடுகு மற்றும் சீரகத்தை தாளிக்கவும். இவை வெடிக்க ஆரம்பித்ததும் வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். இதனுடன் தக்காளி விழுதை சேர்த்து 5 to 6 நிமிடங்கள் சமைக்கவும். இப்பொழுது மசாலாக்கள், உப்பு மற்றும் புதினா இலைகளை சேர்க்கவும். 1 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து நன்கு கலக்கவும். வேக வைத்த உருண்டைகளை சேர்த்து 5 to 6 நிமிடங்கள் கொதிக்க விடவும். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். வெந்தயக்கீரை உருண்டைகளின் கூட்டு தயார். இந்த கூட்டின் ஒரு கிண்ணத்தில் சுமார் 9 மில்லிகிராம் இரும்புச்சத்து உள்ளது. அடுத்த உணவு புதினா தோசை. இந்த உணவை தயாரிக்க உங்களுக்கு தேவையானவை 20 கிராம் அல்லது 1½ மேசைக்கரண்டி உளுந்து, 20 கிராம் அல்லது 1½ மேசைக்கரண்டி பாசிப்பருப்பு, கழுவிய புதினா இலைகள் 1 கிண்ணம், 1 தேக்கரண்டி சீரகத்தூள், சுவைக்கேற்ப உப்பு, 1 தேக்கரண்டி எண்ணெய். செய்முறை: உளுந்து மற்றும் பாசிப்பருப்பை கழுவி இரவு முழுவதும் ஊற வைக்கவும். அனைத்தையும் மிக்ஸி அல்லது உரலை பயன்படுத்தி மிருதுவான மாவாக அரைக்கவும். மாவை ஒரு கிண்ணத்தில் மாற்றவும்.
கிண்ணத்தை மூடி ஒரு கதகதப்பான இடத்தில் 6 to 8 மணி நேரம் புளிக்க வைக்கவும். மாவு புளித்தவுடன் உப்பு மற்றும் சீரகத்தூள் சேர்க்கவும். நன்கு கலந்து பின்னர் பயன்படுத்த இதை ஓரமாக வைக்கவும். புதினா இலைகளுடன் சிறிது தண்ணீர் சேர்த்து மென்மையான விழுதாக அரைக்கவும். இதை நாம் முன்பு செய்த மாவில் ஊற்றவும். அனைத்தையும் மீண்டும் நன்றாக கலக்கவும். தவாவில் எண்ணெயை சூடாக்கவும். அதன் மீது மாவை ஊற்றி தோசை போல் சமமாக பரப்பவும். இருபுறமும் வேகும் வரை சமைக்கவும். புதினா தோசை தயார். 2 சிறிய 6 அங்குல இந்த தோசையில் சுமார் 9 மில்லிகிராம் இரும்புச்சத்து உள்ளது. நமது 3வது உணவு கீரை கொண்டைக்கடலை சூப். இந்த உணவை செய்ய தேவையானவை: 100 கிராம் அல்லது 1 கிண்ணம் கழுவி நறுக்கிய பாலக்கீரை, 30 கிராம் அல்லது 2 மேசைக்கரண்டி கொண்டைக்கடலை, 1 சிறிய நறுக்கிய வெங்காயம், 1 தேக்கரண்டி சீரகத்தூள், 1 தேக்கரண்டி மிளகுத்தூள். மேலும் தேவையானவை: 1 தேக்கரண்டி வறுத்த சூரியகாந்தி விதைகள், 1 தேக்கரண்டி ஊறவைத்த சாலியா விதைகள், அரை எலும்பிச்சை சாறு, சுவைக்கேற்ப உப்பு, வெண்ணெய் 1 தேக்கரண்டி. செய்முறை: கொண்டைக்கடலையை கழுவி இரவு முழுவதும் ஊற வைக்கவும். ஊறவைத்த கொண்டைக்கடலை மற்றும் கீரையை பிரஷர் குக்கரில் சேர்க்கவும். அரை கிளாஸ் தண்ணீர் சேர்த்து மிதமான தீயில் 4 விசில் வரும் வரை வேக வைக்கவும். 4 விசில் வந்ததும் தீயை அணைக்கவும். அழுத்தம் தானாகவே வெளியேறிய பிறகு குக்கரின் மூடியை திறக்கவும். இதை ஆறவிடவும். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றவும். ஒரு மென்மையான விழுதாக அரைக்கவும். பின்னர் பயன்படுத்த இதை ஓரமாக வைக்கவும். ஒரு வாணலியில் வெண்ணெயை சூடாக்கவும். வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். இதனுடன் கொண்டைக்கடலை மற்றும் கீரை விழுது சேர்க்கவும். மசாலாக்கள் மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். அரை கிளாஸ் தண்ணீர் சேர்த்து 5 நிமிடங்கள் சமைக்கவும். இதை பரிமாறும் கிண்ணத்தில் மாற்றி அரை எலுமிச்சை பழத்தை பிழியவும். வறுத்த சூரியகாந்தி விதைகள் மற்றும் ஊறவைத்த சாலியா விதைகளால் அலங்கரிக்கவும். 1 கிண்ணம் பாலக்கீரை கொண்டைக்கடலை சூப்பில் சுமார் 9 மில்லிகிராம் இரும்புச்சத்து உள்ளது. நமது கடைசி உணவு பீன்ஸ் கூட்டு. இந்த உணவை செய்ய தேவையானவை: 15 கிராம் அல்லது 1½ மேசைக்கரண்டி முளைத்த தட்டைப்பயிறு, 70 கிராம் அல்லது 100 மில்லி கிண்ணத்தில் கழுவி நறுக்கிய பிரெஞ்ச் பீன்ஸ், 1 சிறிய நறுக்கிய வெங்காயம். தேவையான பிற பொருட்கள்: 1 சிறிய உலர்ந்த தேங்காய் துண்டு, 1 சிறிய லவங்கப்பட்டை, 2 to 3 கிராம்பு, அரை தேக்கரண்டி ஓமம். பின்வருவனவற்றில் 1 தேக்கரண்டி: கொத்தமல்லி விதைகள், சீரகம், கருப்பு மிளகு, எள், கசகசா. மேலும் தேவையானவை: அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், எண்ணெய் 1 தேக்கரண்டி, சுவைக்கேற்ப உப்பு. செய்முறை: முதலில் தட்டைப்பயிரை முளைக்கட்டுவோம். தட்டைப்பயிரை கழுவி இரவு முழுவதும் ஊற வைக்கவும். அடுத்த நாள் காலை ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி அதிகப்படியான தண்ணீரை வடிகட்டவும். தட்டைப்பயிரை ஒரு மஸ்லின் துணியில் கட்டி முளைப்பதற்கு ஒரு கதகதப்பான இடத்தில் வைக்கவும். வெவ்வேறு பயிர்கள் முளைக்க வெவ்வேறு நேரம் எடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும். இது வானிலையை பொறுத்தது. அடுத்து தட்டைப்பயிறு மற்றும் பீன்ஸை சேர்த்து பிரஷர் குக்கரில் சமைக்கவும். பின்னர் பயன்படுத்த அவற்றை ஓரமாக வைக்கவும். ஒரு வாணலியை சூடாக்கி அனைத்து மசாலாக்கள் மற்றும் விதைகளை குறைந்த தீயில் வறுக்கவும்.
விதைகள் வெடித்ததும் அவற்றை ஒரு தட்டில் மாற்றவும். அவற்றை ஆற வைத்து பொடியாக அரைக்கவும். இதை ஓரமாக வைக்கவும். நாம் அதை பின்னர் பயன்படுத்துவோம். ஒரு வாணலியில் எண்ணெயை சூடாக்கி வெங்காயம் பொன்னிறமாக மாறும் வரை வதக்கவும். இதனுடன் சமைத்த தட்டைப்பயிறு மற்றும் பிரெஞ்ச் பீன்ஸை சேர்க்கவும். நன்றாக கலந்து மீண்டும் 4-5 நிமிடங்கள் வரை சமைக்கவும். தயாரிக்கப்பட்ட மசாலாக்கள், விதைகளின் பொடி, மஞ்சள் தூள் மற்றும் உப்பை சேர்க்கவும். மீண்டும் கலக்கவும். காய்ந்து இருந்தால் அரை கிளாஸ் தண்ணீர் சேர்க்கலாம். வாணலியை மூடி 5 நிமிடங்கள் சமைக்கவும். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றவும். பீன்ஸ் கூட்டு தயார். அரை கிண்ணம் பீன்ஸ் கூட்டில் சுமார் 8 மில்லிகிராம் இரும்புச்சத்து உள்ளது. நல்ல ஆரோக்கியத்திற்காக உங்கள் தினசரி உணவில் இந்த உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.